ஒருபடி முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இந்த பாடலை பற்றி. இந்த பாடல் வர்றதுக்கு முன்னாடியே அந்த வீடியோவை அது நாங்கள் போட்டிருந்தோம். ஏன்னா அப்போ வந்து பாடலை போட்டு திருப்பி அவங்க கட் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா படமே காட்டியிருக்காரு நம்ம லோகேஷ் கனகராஜ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறது முடியாதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் இப்போ ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியாக போகிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனில் சன் பிக்சர் பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க. இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா கூலி படத்துடைய 3rd சிங்கிள் ஹைதராபாத்தில் வச்சு ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா யூடியூப்ல அனிருத் யூடியூப் சேனலில் அதில் ரிலீஸ் ஆச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை திடீர்னு பார்த்தீங்கன்னா தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 2வது வெளியிட்டதில் பார்த்தீங்கன்னா தலைவருடைய அந்த ஃப்ரேம்லாம் பார்த்தீங்க செம்ம மாசாக இருக்குங்க. ஒரு சீனும் அப்படி சும்மா அதிருது. ஒரு படத்தையே முழுசா பார்த்தா போல இருக்கு. ரத்தம் தெறிக்குது. தலைவரை பார்க்கக்குள்ள என்னப்பா மனுஷன் என்ன பண்ணி வச்சிருக்காங்க. வரிகள்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க பாடல். அவ்வளோ அற்புதமான வரிகள் போட்டிருக்காங்க. அதான் ஃபேஸ் குழந்தை போல இருக்கு. ஆனா அவருடைய மாசு இமயமலை அப்படின்னு. அது இல்லாம தொட்றா அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் சொல்ற அந்த தருணமா இருக்கட்டும். அற்புதமான காட்சி அமைப்பு. உண்மையாலுமே ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிடலாம் லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு. இந்த படம் பெரிய அளவில் பேசப்படும். இந்த படம் தான் 2.0 ரெக்கார்டை முறியடிக்கும் அப்படின்னு உறுதி செஞ்சுட்டாரு லோகேஷ் கனகராஜ். அவருக்கு ஹேட்ஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கே தெரியும் தலைவருடைய படம். தலைவர் தான் ரெக்கார்ட் மேக்கர். அவர் மேக் பண்ண ரெக்கார்டை திருப்பி உடைச்சி புதிய ரெக்கார்டை மேக் பண்ணுவார். அது தலைவருடைய வரலாற்று சாதனையாகவே இருக்குது. இதுக்கு உதாரணமாக எவ்வளோ படங்களை சொல்லலாம். இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கு புரிகிறா போல் சொல்லணும்னா 1999. ஆனால் அப்போ தானே 2K ஸ்டார்ட் ஆகுது. அப்போது படையப்பான்னு ஒரு படம் வந்துச்சு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்லிகிட்டு இருக்குதுன்னா படையப்பாவுக்கு வந்த கூட்டம் போல் இப்போ வந்த RRR இருக்கட்டும், பாகுபலியாக இருக்கட்டும், ஜவானாக இருக்கட்டும், எந்த ஒரு படத்துக்குமே வந்ததில்லை அப்படின்னு இப்போ வரைக்கும் தெரிவிக்க விட்டுட்ருக்காரு. அது மட்டும் இல்லை, 2005 வந்த சந்திரமுகி தான் அதோடைய சாதனையை முறியடிச்சது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் கேப் இருக்குது பாருங்கள். 6 வருஷம் கேப்பு. 6 வருஷம் கேப்பில் எந்த படமும் அவருடைய ரெக்கார்டை தொடக்கூட முடியல. அதுக்கப்புறம் 2007 தான் சிவாஜி படம் அந்த ரெக்கார்டை முறியடிச்சது. சந்திரமுகி முதல் 100 கோடி. அதுக்கப்புறம் சிவாஜி படம் அதுக்கு அதிகமாக, அதாவது 185 கோடி 200 கோடி கிட்ட வசூல் பண்ணி முதல் 150 கோடி படமாக சிவாஜி படம் வருது. அதுக்கப்புறம் அந்த சிவாஜி படத்துடைய ரெக்கார்டை 2010 வந்த இந்திரன் தான் முறியடிக்குது. ஆனால் எவ்வளோ வருஷம்? 3 வருஷம் கேப்பு. அதுக்கப்புறம் அந்த எந்திரன் படத்துடைய வசூலை நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கபாலி 2016 வந்து அந்த சாதனையை முறியடிக்குது. அப்போ அது இண்டஸ்ட்ரியல் ஹிட்டு தான் கபாலி. அதுக்கப்புறம் 2018 வந்த 2.0 தான் கபாலியோட ரெக்கார்டை முறியடிக்குது. இதுக்கப்புறம் 2.0க்கு அப்புறம், அதாவது 2018 இப்போ வரைக்கும் 2025 வரைக்கும் யாரும் 2.0 வசூலை தொட முடியல. ஈவன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படமும் ஜெயிலர் எவ்வளோ முட்டி மோதி பார்த்துச்சு. அப்போ கூட 700-750 கோடிக்கு அவ்வளோதான் தொட முடிச்சுது. அதுக்கப்புறம் கண்டிப்பாக 2.0 ரெக்கார்டை நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் முறியடிக்கும் அப்படின்ற நான் சொல்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.